ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பால் பன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு மைதா மாவில் பால் பன் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் மைதா மாவு, தயிர் 1 கப்பு, சீனி, ஆப்பச்சோடா. இந்த சீனி பாவு காய்ச்சி அதில் போடுறதுக்காண்டி வச்சுருக்கோம். இப்போ இதில் தயிர் ஊற்றணும். 1 கப்பு தயிர், சீனி, சோடா போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சோல தண்ணி ஊற்றிக்கலாம். தயிர், சீனி எல்லாம் போட்டு விரவுன மாவை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இது இப்போ பொரிக்க போகிறோம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்ச உடனே இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டு பொரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சீனி பாவில் போட்டு எடுக்கணும். எண்ணெய் காஞ்சிட்டு இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். மாவை தொடும்போது லேசாக தண்ணி தொட்டுக்கிடுங்க. கையில் மைதா மாவு ஒட்டாது. பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு பொரித்து சிவக்க வந்தோடனே நல்லா வெந்த உடனே எடுத்து பால் பண்ணு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துட்டு இதை எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டு சீனி பாவு காய்ச்சலாம். பார்க்கவே நல்லாயிருக்கு. செய்து சாப்பிட்டு பார்ப்போம். சீனிப்பாவு ரெடி. இல்லை ஏலஞ்சுக்கு நுணுக்கி போட்டிருக்கோம் வாசனைக்கு. ஏலஞ்சுக்கு பொடி பண்ணி போட்டாச்சு. கொஞ்சம் கிண்டிட்டு தீ ஆஃப் பண்ணிடுவோம். தீ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க பால் பண்ண சீனிப்பாவில் போடணும். போட்டு ஒரு 10 நிமிஷம் பரிமாறலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லோரும் சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின பிறகு எடுத்துக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.